எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாரும் ஒரு புது டாபிக் படிக்க போறோம். எல்லாரும் ஈகரா இருக்கீங்களா? அது என்ன டாபிக்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட், லாஸ்ட் இயர் நம்ம ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸுக்கு எப்படி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுன்னு படிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் பிரைம் என்ட்ரி, அதாவது ஜர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு படிச்சோம். இது தவிர பிக் பிசினஸ்க்கு சப்சிடரி புக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அவங்களுடைய பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றதுன்னு படிச்சோம். அதை தாண்டி ஒரு பிசினஸ்ல பேங்க் அண்ட் கேஷ் புக் டிஃபரன்ஸ் இருந்தா அதை எப்படியெல்லாம் சரி பண்ண முடியும்னு படிச்சோம். அதுக்கு என்ன பேர் ஞாபகம் இருக்கா? கரெக்ட், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாம் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணா நம்மளால ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸுக்கு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ரெடி பண்ண, அதாவது ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த இயர் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு என்னென்ன அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதோடைய அக்கவுண்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு லேர்ன் பண்ண போறோம். கம் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் ரெடி டு லேர்ன் அபவுட் பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம படிக்க போற சாப்டரோட பேரு பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ், அதாவது கூட்டாண்மை கணக்குகள். இதுல எஸ்சிஆர்டி சிலபஸ் மற்றும் சியூடி சிலபஸ் ரெண்டும் கவர் பண்ணி படிக்க போறோம். நம்ம படிக்க போற ஹெட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு என்ன அதோட நேச்சர், பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, தென் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், இன்ட்ரோடக்ஷன் டு பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா தமிழ்ல கூட்டாண்மை கணக்குகள்னு சொல்வோம். பார்ட்னர்ஷிப் firm is a form of organization where two or more persons carry on some business activity on the basis of agreement among them. அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி செயல்படுத்தும் ஒரு வகையான பிசினஸ். ஒரு வணிக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து துவங்கும் ஒரு நிறுவனத்தை கூட்டாண்மை நிறுவனம்னு சொல்வோம். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி காமர்ஸ்ல ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் படிச்சிருக்கோம். அதுல சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் படிச்சிருக்கோம் அண்ட் பார்ட்னர்ஷிப்பும் படிச்சிருக்கோம். 2-3 பேர் சேர்ந்து இருக்கும் ஓனர்ஷிப்ப பார்ட்னர்ஷிப்னு சொல்வோம். Definition of partnership. According to Section 4 of the Indian Partnership Act of 1932, partnership is defined as the relation between persons who have agreed to share the profit of a business carried on by all or any of them acting for all. அதாவது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 4 படி கூட்டாண்மை என்பது எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்குமாக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டவர்களிடம் நிலவும் உறவு ஆகும். சோ எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்கும் சார்பாக ஒருவரோ பிசினஸ ரன் பண்றத தான் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு சொல்றோம். ஏன் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் நடத்தணும்? ஏன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ் நடத்த முடியாதா? அதுக்கும் காரணம் இருக்கு. In a sole proprietorship business, the amount of capital is small and the size of business is small because in sole proprietorship business, capital is very low. So, அதை வச்சு ஸ்மால் பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் அதே 2 இல்லனா 3 பேர் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் செய்யும் பொழுது அதிக அமௌண்ட்டை நம்மளால இன்வெஸ்ட் செய்ய முடியும். அதனால பெரிய பிசினஸ் பண்ண முடியும். சோ பெரிய பிசினஸ்னா ப்ராஃபிட்டும் பெருசா தானே இருக்கும். சோ அதன் மூலமா பிசினஸ் சைஸையும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் பார்ட்னர்ஷிப் பிசினஸை நம்ம ரன் பண்றோம்னு. ஒன் மோர் திங், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1932ல நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் மென்ஷன் பண்ணல. பட் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி மினிமம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு 2 பார்ட்னர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 50 பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பார்ட்னர்ஸா இருக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்ட்னர்ஷிப் டீட பத்தி. இதுக்கு கூட்டாண்மை பத்திரம்னு தமிழ்ல சொல்லலாம். பார்ட்னர்ஷிப் டீட் is a document in writing that contains the term of the agreement among the partners. So, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் எஸ்பெஷலி பிசினஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட்ல அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் எல்லா டீடைல்ஸும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்
ப்ராப்பரா மென்ஷன் பண்ணி இருக்கணும். அதத்தான் நம்ம பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்றோம். இந்த பார்ட்னர்ஷிப் டீட் அக்ரிமெண்ட்ல எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் மென்ஷன் பண்ணி 2 பார்ட்னர்ஸும், அதாவது 2 மட்டும் இல்ல, எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ எல்லா பார்ட்னர்ஸும் இதுல சைன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1932 படி பார்ட்னர்ஷிப் டீட் கம்பல்சரி இல்ல. சரி, பார்ட்னர்ஷிப் டீடுனா என்னன்னு பார்த்தோம். அதுல என்னென்னலாம் எழுதணும்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். The contents of partnership deed. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்ல நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். பேசிக்கா என்னென்ன இருக்கும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். அதாவது அந்த ஃபர்முடைய பெயர், அது எதற்காக துவங்கப்பட்டது, அது எந்த இடத்தில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த 3 டீடைலும் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் த பிசினஸ், தொழில் துவங்கிய நாள். இதனுடன் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், அதாவது கூட்டாளிகளின் பெயர் மற்றும் முகவரி, மற்றும் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர், அதாவது கூட்டாளிகள் கொடுத்த முதலீட்டின் அளவு. இதனுடன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதாவது லாப பகிர்வு விகிதம். இதனுடன் amount of drawings allowed to each partner, rate of interest on capital, rate on interest on drawing, rate of interest on loans provided by the partners, amount of salary to be allowed to the partners. அதாவது அனுமதிக்கப்பட்ட எடுப்புகள், மூலதன வட்டி விகிதம், எடுப்பு வட்டி விகிதம், கடன் வட்டி விகிதம், கூட்டாளிகளின் சம்பளம். இதனுடன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் and accounting procedure, procedure of admission of a new partner, procedure of retirement of a partner and settlement of dues to the retired partner, method of valuation of goodwill and valuation of assets and liabilities at the time of admission or retirement or death of a partner, appointment of an executor in case of a death of a partner and settlement of dues due to the legal hires, settlement of accounts on dissolution of a firm. இது எல்லாமே நம்ம இப்ப படிக்க போற கண்டென்ட். இத ஒரு தடவை தமிழ்ல பார்க்கலாமா? இவைகளை கணக்கு பதிவியல் முறைகள், புதிய கூட்டாளியை சேர்க்கும் முறை, கூட்டாளிகளின் விலகல் முறை மற்றும் அவர்களின் கணக்கு சரிக்கட்டுதல் முறைகள், ஒரு கூட்டாளி விலகும்போது அல்லது இறக்கும்போது நட்பெயர் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கூட வாரிசுதாரர் நியமனங்கள் பத்தியும் பார்க்க போறோம். கூட்டாண்மை கலைக்கும் போது உள் சரிக்கட்டல் மற்றும் பார்ட்னர்ஷிப் டீட்ல மத்த என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஓகே, ஐ திங்க் இதுவரைக்கும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் டீட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஒரு தடவை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணிடலாமா? கம் ஆன். ஒரு 2 பேர் இருக்காங்க, மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி. அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதன்படி ஏ அண்ட் பி 3:2 ரேஷியோல அவங்க ப்ராஃபிட்ட பிரிச்சுக்கணும். அவங்க கொடுத்த முதலுக்கு 5% வட்டியும் அவங்களுடைய டிராயிங்ஸுக்கு 3% வட்டியும் இருக்கு. மிஸ்டர் பிக்கு மட்டும் பர் இயர் 2 lakh salary கொடுக்க சம்மதிச்சு ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, क्वेश्चन என்னன்னா, அந்த அக்ரிமெண்டோட பேர் என்ன? கரெக்ட், அந்த அக்ரிமெண்டோட பேரு பார்ட்னர்ஷிப் டீட். சரி, மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி அந்த அக்ரிமெண்ட் படி யாருன்னு சொல்லுங்க. கரெக்ட், தே ஆர் பார்ட்னர்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னன்னு? அது சரி, இதே பார்ட்னர்ஷிப் டீட் இல்லனா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அக்கார்டிங் டு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1932, பார்ட்னர்ஷிப் டீட் இல்லனா நோ salary, நோ ரெனிமரேஷன் will be allowed. அதாவது எந்த பார்ட்னர்ஸுக்கும் சம்பளம் கிடையாது. தென் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், எந்த பார்ட்னர்ஸுக்கும் முதல்ல வட்டி இல்ல. நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், யாருக்கும் எடுப்புக்கான வட்டியும் இல்ல. இன் கேஸ் பார்ட்னர்ஸ் லோன் வாங்கி இருந்தா அதுக்கு மட்டும் 6% வட்டி அப்ளிகபிள் ஆகும். சரி, அடுத்து நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாமா? தனியார் வணிக கணக்குகள்ல
3 அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட், ட்ரேடிங் அக்கவுண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் மற்றும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் செய்வோம். பட் கூட்டாண்மை அதாவது பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ்ல அடிஷ்னலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்டா அப்படின்னா என்னன்னு கன்ஃபியூஷனா இருக்கா? கவலைய விடுங்க, என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கூட்டாண்மை இறுதி கணக்குகள். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ்ல 3 அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்கேஸ் அங்க மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருந்தா எக்ஸ்ட்ராவா மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். லைக்வைஸ் பார்ட்னர்ஷிப்ல அதே அக்கவுண்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அடிஷ்னலா இது கூட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட், ட்ரேடிங் அக்கவுண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் இது மூணும் தான் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஆனா பார்ட்னர்ஷிப்ல மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இதுதான் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். அதாவது உற்பத்தி கணக்கு, வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்புகள் இதுதான் நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா பார்ட்னர்ஷிப்புக்கு உற்பத்தி கணக்கு, வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு, லாப நட்ட பகிர்வு கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு தயார் செய்வோம். இப்ப லாப நட்ட பகிர்வு நிலை கணக்குனா என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல ட்ரேடிங் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது மூலமா நம்ம ஒரு பர்டிகுலர் இயரோட கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் கண்டுபிடிப்போம். அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கூட அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்றதன் மூலமா நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இந்த ப்ராஃபிட்டை பேலன்ஸ் ஷீட்டுக்கு டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிப்போம். இங்க ஒரு கேபிட்டல் அக்கவுண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவோம். பிகாஸ் இந்த பிசினஸுக்கு ஒரே ஒரு ஓனர் மட்டும்தான். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்லயும் இந்த மாதிரி தான் ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதன் மூலமா நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அத்தனை கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். இது எதுக்குன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல நமக்கு 2 or more ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலா நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் பார்க்கலாமா? அதாவது மூலதன கணக்குகளை பராமரிக்கும் முறைகள் வாங்க பார்க்கலாம். இன் பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எப்படி, ஒவ்வொரு கூட்டாளிகளும் கொண்டு வந்த முதல், அவர்களின் எடுப்புகள் போன்ற டிரான்சாக்ஷன்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு படிக்க போறோம். In the maintaining of capital accounts, we can divide it into 2 formats. First, fixed capital method and second, fluctuating capital method. Fixed capital methodல 2 accounts prepare பண்ணணும். அதாவது partners capital account மற்றும் partners current account. Fluctuating capital methodல நம்ம ஒரே ஒரு capital account மட்டும் தான் prepare பண்ணுவோம். Now, let's learn the format of capital account. அதாவது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கவுண்ட்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வரும், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வரும்னு பார்க்கலாமா? As I said before, ஃபிக்ஸ்ட் கேபிட்டல்ல 2 அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் வந்து கேபிட்டல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணும். லைக் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் இது மட்டும் தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இஃப் இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல் டிரான்சாக்ஷன் ஆன் தி கிரெடிட் சைட் வில் பி தி பேலன்ஸ் brought down. அதாவது போன வருஷத்துடைய கேபிட்டல் என்ன அத வந்து ஓபனிங் கேபிட்டல்னு சொல்வோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த வருஷம் ஏதாவது புது கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் செஞ்சிருந்தா அத அடிஷனல் கேபிட்டல்னு சொல்லிட்டு பை கேஷ் ஆர் பேங்க் போட்டு கிரெடிட் சைட்ல என்ட்ரி போடுவோம். இது கூட இதே இந்த வருஷம் நம்ம கேபிட்டல்ல இருந்து ஏதாவது பெர்மனன்ட் வித்ட்ராவல்ஸ் பண்ணி இருந்தோம்னா, அதாவது பெர்மனன்ட் டிராயிங்ஸ் பண்ணி இருந்தோம்னா மட்டும் அத
டெபிட் சைடுல டு கேஷ் ஆர் பேங்க்னு போட்டு என்ட்ரி போடுவோம். எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வர பேலன்ஸ டு பேலன்ஸ் கேரிட் டவுன், அதாவது நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டலா கண்டுபிடிப்போம். இந்த க்ளோசிங் கேபிட்டல் தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம கொண்டு போவோம். சரி, கேபிட்டல் அக்கவுண்ட்ல வெறும் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல், வித்ட்ராவல் ஆஃப் கேபிட்டல் இது மட்டும் தான் போடுவோம்னா அப்ப மத்த டிரான்சாக்ஷன்லாம் எங்க ரெக்கார்ட் பண்ணுவோம்? அதுக்கு தானே பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் இருக்கு. வாங்க பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்டோட ஃபார்மேட் பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்ல நமக்கு டெபிட் பேலன்ஸ் இல்லனா கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டுல என்ன பேலன்ஸ் வேணாலும் இருக்கலாம். யாராச்சும் சொல்ல முடியுமா ஏன் டெபிட் பேலன்ஸ் இல்லனா கிரெடிட் பேலன்ஸ் வரும்னு? இதே பார்ட்னர்ஸ் கிட்ட கேபிட்டல் இருப்புல இருந்துச்சுன்னா, அதாவது கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா அவங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸ் வரும். இதே பார்ட்னர்ஸ் அவங்களுடைய இருப்புக்கு மேல, அதாவது கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு மேல அதிகமா வித்ட்ராவல்ஸ் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெபிட் பேலன்ஸ் வரும். கரண்ட் அக்கவுண்ட்ல பார்ட்னர்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கான ஒரு வகையான ப்ராஃபிட், அதனால அத கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல என்ட்ரி போடுவோம். சேலரியும் பார்ட்னர்ஸ்க்கு சேர வேண்டிய பணம், அதனால அதுவும் கிரெடிட் சைடுல தான் போய் சேரும். அண்ட் பார்ட்னர்ஸுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்க வேண்டியது இருந்ததுன்னா அத பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடுல போடுவோம். இதே கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னா அப்ப ப்ராஃபிட் போடுவோமா? இல்ல, போட மாட்டோம். அப்ப என்ன செய்யணும்? அப்ப டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ஷேர் ஆஃப் லாஸ டெபிட் சைடு ஆஃப் தி கரண்ட் அக்கவுண்ட்ல என்ட்ரி போடணும். இது கூட நமக்கு டிராயிங்ஸ் இருந்தா டு டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருந்தா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இது ரெண்டுத்தையுமே டெபிட் சைடு ஆஃப் தி கரண்ட் அக்கவுண்ட்ல என்ட்ரி போடுவோம். இதுக்கு காரணம் என்ன? இது ரெண்டுமே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட வேல்யூவை குறைக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். ஏன்னா பார்ட்னர்ஸ் ஃபார்ம்ல இருந்து இந்த பணத்தை தங்களுடைய சுய லாபத்துக்காக எடுத்திருக்காங்க. அதனால இத அவங்களுடைய கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து குறைக்கணும். அதனால தான் இத டெபிட் சைடுல என்ட்ரி போடுறோம். இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு டெபிட் பேலன்ஸும் கிடைக்கலாம், கிரெடிட் பேலன்ஸும் கிடைக்கலாம். இதே பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை விட அதிகமா டிராயிங்ஸ் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் கிடைக்கும். இதே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை விட அவங்க கம்மியா டிராயிங்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் பேலன்ஸ் கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் முறை, அதாவது கேபிட்டலை ஃபிக்ஸா வச்சுட்டு மத்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரு தனிப்பட்ட கணக்குல, அதாவது கரண்ட் அக்கவுண்ட்ல நம்ம எழுதினோம். பட் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அக்கவுண்டாவும் மெயின்டைன் பண்ணலாம். அதற்கு பெயர் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இந்த அக்கவுண்ட்ல நம்ம வெறும் ஒரே ஒரு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது இதுல கரண்ட் அக்கவுண்ட் இருக்காது. In fluctuating capital method, we will be maintaining only one capital account. In that, we will be incorporating all the transactions pertaining to the opening capital, closing capital, additional capital, and all other transactions such as interest on capital, interest on drawing, salary, commission, and share of profit from profit and loss appropriation. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு கேபிட்டல்ல கேபிட்டல் அக்கவுண்ட் மற்றும் கரண்ட் அக்கவுண்ட்ல போட்ட எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரே அக்கவுண்ட்ல போட்டு பேலன்ஸ் கண்டுபிடிப்போம். இதுல நமக்கு வெறும் பாசிட்டிவ் பேலன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இப்ப நம்ம ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டலோட டிஃபரன்சஸ பார்க்கலாமா? ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட்ஸ்ல we maintain two accounts, அதாவது கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் கரண்ட் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல நம்ம ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவோம், தட் இஸ் தி கேபிட்டல் அக்கவுண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிராயிங்ஸ், சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது எல்லாமே கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு போகும். ஆனா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட்ல இது எல்லாமே நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட்லயே போஸ்ட் பண்ணுவோம். In the case of fixed capital method, capital account balance remains unchanged. அதாவது கேபிட்டல் அக்கவுண்டோட பேலன்ஸ்
opening capital and closing capital will be most of the time will be the same. இதுக்கு காரணம் withdrawalsோ இல்ல additionsோ இல்லாத நேரத்துல எந்த வகையான கேபிட்டல் சேஞ்சஸும் இருக்காது. ஆனா withdrawalsோ இல்ல addition of capitalோ இருந்தால் மட்டுமே opening balance of capitalக்கும் closing balance of capitalக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா fluctuating capital மெத்தட்ல எப்பவுமே opening balance of capitalum closing balance of capitalum different values-ஆ தான் இருக்கும். Then closing balances. Fixed capital மெத்தட்ல எப்பவுமே capital account will have a credit balance. ஆனா fluctuating capital மெத்தட்ல capital account may sometimes show a debit balance. that நம்மளுடைய முதலை விட அதிகமா நம்ம withdrawal செஞ்சிருந்தோம்னா நம்மளுடைய capital account debit balanceலயும் வரலாம். இப்ப நம்ம கத்துக்கிட்டத சரியா கத்துருக்கோமான்னு செக் பண்ணலாமா? Okay. How many capital accounts are prepared in fixed capital account? நிலையான மூலதன கணக்கில் எத்தனை மூலதன கணக்குகள் தயாரிக்கப்படுகின்றன? Correct. 2. In fixed capital account, the capital is change, remains unchanged, may change. இது சரியான பதில்? Correct. Remains unchanged. Next, நம்ம பார்க்க போறது distribution of profit among partners. Distribution of profit among partners அப்படின்னா கூட்டாளிகளிடையே லாப பகிர்வு. Profit and losses of the firms are distributed among the partners in an agreed ratio. However, if the partnership deed is silent, the firm's profit and losses are to be shared equally by all the partners. அதாவது நிறுவனத்தின் லாப நட்டங்கள் கூட்டாளிகளிடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இருப்பினும் கூட்டாண்மை ஒப்பந்தம் அமைதியாக இருந்தால் நிறுவனத்தின் லாப நட்டங்கள் அனைத்தும் கூட்டாளர்களிடத்தே சமமாக பகிரப்பட வேண்டும். சோ எந்த பிசினஸ்லயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல தான் பகிர்ந்து கொடுக்கணும். ஆனா பார்ட்னர்ஷிப் டீட்ல எந்த வகையான ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தின இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா ப்ராஃபிட் ஷேரிங்க ஈக்குவலா தான் செய்யணும். இதுதான் கூட்டாண்மை கணக்கின் சட்டம். சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து நேரடியா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இல்ல, தவறு. அப்ப எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு பிரிச்சு கொடுக்கறது? வாங்க பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக நம்ம தயார் பண்ற அக்கவுண்டோட பேர் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்டோடைய ஃபார்மேட். இதுல இந்த வருடத்தோடைய ப்ராஃபிட் இருந்தா அத we will be transferring it to the credit side as by profit and loss account. இதே loss இருந்தா we will transfer it to the debit side as to profit and loss account. மற்றும் profit and loss appropriation accountல interest on partners capital இருந்தா அத to interest on partners capitalனு போடுவோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் interest on partners capital is a expense to the company. அதனால the entry will be profit and loss appropriation account to interest on capital account. அதுக்கப்புறம் interest on partners drawing. interest on partners drawing பிசினஸுக்கு ஒரு இன்கம். ஏன்னா இந்த பணத்தை நம்ம பார்ட்னர்ஸ் பிசினஸுக்கு கொடுக்கணும். அதனால இத we will be putting it as interest on partners drawing to profit and loss appropriation போடுவோம். அடுத்து வரது பார்ட்னர்ஸ் salary and partners commission. இது ரெண்டுமே பிசினஸுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். அதனால profit and loss appropriation account to partners salary to partners commission என்ட்ரி பண்ணுவோம். இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய பேலன்ஸை தான் நம்ம to partners capital account or current accountக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். This is called as appropriation of profit. அதாவது ப்ராஃபிட்டை பகிர்ந்து தருதல். இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்கலாமா? Profit and loss appropriation account to partners capital account. இது எப்ப வரும்னு சொல்ல முடியுமா? கரெக்ட். நமக்கு ப்ராஃபிட் இருந்தாதான் இந்த என்ட்ரி வரும். இதே ஃபார்முக்கு லாஸ் இருந்ததுன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு அந்த லாஸை நம்ம பிரிச்சு போடும்போது
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்னு வரணும். நம்ம ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னா என்ன, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அந்த கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்ல என்னென்ன என்ட்ரிஸ் வரும்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது முதல் மீது வட்டி. கூட்டாளிகளின் முதல் மீது அனுமதிக்கப்படும் வட்டி ஆகும். லாபம் இருக்கும்போது மட்டுமே முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுகிறது மற்றும் இது கூட்டாளிகளின் லாப பகிர்வுக்கு முன் வழங்கப்பட வேண்டும். No interest on capital is allowed on the capital of the partners if it is not mentioned in the partnership deed. அதாவது கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் முதல் மீது வட்டி பற்றி குறிப்பிடவில்லை என்றால் கூட்டாளிகளின் முதலுக்கு வட்டி அனுமதிக்கப்படாது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கிட்ட ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் கொடுப்போம். அதே மாதிரி அது பார்ட்னர்ஷிப் டீட்ல அலோவ் பண்ணியிருந்தா மட்டும் தான் கொடுக்கணும். Let's see an example. Mr. A and Mr. B entered into a partnership. According to the partnership deed, interest allowed on capital is 4.5% per annum for each. At the end of the first year, their profit was rupees 95,000. Capital contributed by Mr. A is 1 lakh and capital contributed by Mr. B is 2 lakhs. இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? மிஸ்டர் ஏக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வட்டி கொடுக்கணும். தட் இஸ் 1 lakh into 4.5% into 1 year. அவருடைய வட்டி 4,500 இருக்கும். மிஸ்டர் பிக்கு 2 லட்சம் ரூபாய் முதல். இதுக்கு 4.5% வட்டி தந்தா he will be getting 9,000 rupees. இந்த சம்ல நம்ம கிட்ட ஏற்கனவே ப்ராஃபிட் 95,000 இருக்கு. அதனால நம்மளால மிஸ்டர் ஏக்கு 4,500 ரூபாயும் மிஸ்டர் பிக்கு 9,000 ரூபாயும் தாராளமா தர முடியும். அதனால இந்த சம்ல the interest on capital for Mr. A is 4,500 and for Mr. B is 9,000. இதே இந்த பிசினஸுக்கு இந்த வருஷம் ப்ராஃபிட் இல்லைன்னா இவங்க 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடைக்காது. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அதுக்கு முன்னாடி முதல்ல டிராயிங்ஸ்னா என்னன்னு பார்க்கலாமா? Drawings, the money or asset that a business owner withdraws from the firm for personal use is known as drawings. அதாவது ஒரு வணிக உரிமையாளர் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக தனது நிறுவனத்தினிடம் இருந்து பணம் அல்லது சொத்துக்களை எடுத்துக்கொள்வது எடுப்புகள் என அழைக்கப்படுகிறது. As per the business entity concept, the proprietor and the business are two different concepts. So if any drawing is made, it should be considered a liability for the proprietor and should be compensated along with the interest to the business. அதாவது business entity concept படி உரிமையாளரும் தொழிலும் வேறு வேறு என்டிட்டி. எப்படி கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணா பிசினஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமோ அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து மணி வித்ரா பண்ணும் போது பார்ட்னர்ஸ் அந்த ஃபார்முக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை நம்ம கம்பெனிக்கு ஒரு வரவு, பார்ட்னர்ஸுக்கு ஒரு செலவுன்னு சொல்றோம். இந்த பிக்சரை பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கேபிட்டல் இஸ் த மணி which the owner invests in the business and interest on capital is the interest which the business pays back to the owner. Drawings is the money which the owner withdraws from the business for the personal use and interest on drawings is the interest which the owner pays to the business for withdrawing the money. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கை கால்குலேட் பண்ண 3 வழிகள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாமா? முதல் வழி டைரக்ட் மெத்தட், நேரடி முறை. இரண்டாவது ப்ராடக்ட் மெத்தட், பெருக்கு தொகை முறை. மூன்றாவது ஆவரேஜ் பீரியட் மெத்தட், சராசரி கால முறை. இதெல்லாம் என்னென்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட், அதாவது நேரடி முறை. இதுல நம்ம சாதாரணமா எப்பவுமே பண்ற மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான். அதாவது அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மிஸ்டர் A is a partner who draws rupees 30,000 on 1st July 2018. Interest on drawing is charged at 10% per annum. Accounts were closed on 31st March. A ஒரு பார்ட்னர். அவர் 30,000 ரூபாய் 1st July 2018 கம்பெனில இருந்து வித்ட்ரா பண்றாரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 10%. அந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் 31st March அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்? 1st Julyல இருந்து 31st March வரைக்கும் எவ்வளவு மாதங்கள் வருது? கரெக்ட், 9 மாதங்கள். அப்ப வெறும் 9 மாதங்களுக்கு மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இஸ் 30,000. 30,000 into 10% into 9 months. அதாவது 12 மாதங்கள்ல நம்ம வெறும் 9 மாதங்களுக்கு மட்டும்தான் வட்டி கொடுக்க போறோம். அதனால 9/12 நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை ₹2,250. ஸோ இந்த தொகையை தான் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல இருந்து டிடக்ட் பண்ணணும். அடுத்த முறை பெருக்கு தொகை முறை, அதாவது ப்ராடக்ட் மெத்தட். இதுல நம்ம ஒவ்வொரு மாதமும் வேறு வேறு தொகைகளை வித்ட்ரா பண்ணுவோம். அப்ப அந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதோட ஃபார்முலா sum of product into rate of interest per annum into 1/12 or 1/365 days. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மிஸ்டர் A is a partner who draws rupees 6,000 on 1st June 2018, rupees 4,000 on 1st September 2018, rupees 5,000 on 1st December 2018, rupees 2,000 on 1st March 2018. இதுல நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய 6,000, அதாவது 1st June அன்னைக்கு நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய 6,000க்கு நம்ம 10 மாதத்துக்கான வட்டி கொடுக்கணும். ஆனா நம்ம செப்டம்பர் மாதம் வித்ட்ரா பண்ணக்கூடிய 4,000 ரூபாய்க்கு 7 மாதத்துக்கான வட்டி தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அக்கவுண்ட்ஸ் என்னைக்கு க்ளோஸ் ஆகுது? கரெக்ட், 31st March. அப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் 7 மாதங்களுக்கு மட்டும்தான் வட்டி கொடுப்போம். அடுத்து வருவது டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்துல 5,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்கோம். அதுக்கு 4 மாதங்களுக்கான வட்டி மட்டும்தான் கொடுக்கணும். அடுத்து மார்ச் மாதத்துக்கான வித்ட்ராவல், அது 2,000 ரூபாய். ஆனா வெறும் 1 மாசத்துக்கான வட்டி தான் அதுக்கு வரும். சோ மொத்தமா நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ராடக்ட் மெத்தட்ல sum of product into rate of interest per annum into 1/12 பண்ணினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய sum of the product is 1,10,000 rupees. இத ஃபார்முலால இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ₹1,100 only. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்துக்கான வித்ட்ராவல்ஸையும் நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து கண்டுபிடிக்க போறோம். ஆனா இதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாமா? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் மேட் டியூரிங் த இயர் into rate of interest per annum into average period divided by 12. Average periodனா என்னன்னு பார்க்கலாமா? That is number of months from the date of first withdrawal to the end of the year plus number of months from the date of last withdrawal to the end of the year divided by 2. இதுதான் average period. இப்போ இதோடைய ஈஸி நம்பர் வேல்யூஸ் என்னென்னு பார்ப்போம். இதே நம்ம மந்த்லி வித்ட்ரா பண்றோம், அதாவது ஒரு மந்த்துடைய முதல் தேதி நம்ம வித்ட்ரா பண்றோம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆவரேஜ் பீரியட் 6.5 டிவைடட் பை 12. இதே நம்ம மாசத்துடைய நடுவுல வித்ட்ரா பண்றோம்னா, அதாவது 15ஆம் தேதி கிட்ட வித்ட்ரா பண்றோம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ 6/12. இதே அட் த எண்ட்ல வித்ட்ரா பண்றோம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ 5.5/12. நம்மளுடைய ஆவரேஜ் வேல்யூ நம்மளுடைய வித்ட்ராவல் குவார்டர்லியா இருந்தா கண்டிப்பா மாறும். அதாவது நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா அந்த குவார்ட்டருடைய முதல் மாதத்துல நம்ம வித்ட்ராவல் பண்றோம்னா யூஸ் பண்ண வேண்டிய ஆவரேஜ் பீரியட் 7.5/12. இதே நம்ம நடு மாதத்துல அதை வித்ட்ரா பண்றோம்னா
நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ 6/12. இதே நம்ம கடைசியில வித்ட்ரா பண்றோம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ 4.5/12. சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்முக்கு ஒரு எக்ஸ்பென்ஸா இன்கமா? எக்ஸாக்ட்லி, அது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸும் என்ன அக்கவுண்ட்ல வரணும்? நாமினல் அக்கவுண்ட். ஸோ நாமினல் அக்கவுண்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டா கிரெடிட்டா? கரெக்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டெபிட்டட். ஸோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ஆர் கரண்ட் அக்கவுண்ட். இப்போ புரியுதா? இந்த பணம் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணம். அதனால இது பிசினஸ்க்கான ஒரு செலவு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் பிசினஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸா இன்கமா? கரெக்ட், இது ஒரு இன்கம். ஏன்னா இந்த பணத்தை பார்ட்னர்ஸ் பிசினஸ்க்கு திருப்பி கொடுக்கணும். அதனால இது பிசினஸ்க்கான ஒரு வரவு. சோ இதோட அக்கவுண்ட் என்ன? கரெக்ட், நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்டோட கோல்டன் ரூல் என்ன? கரெக்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் எதுல வரணும்? கிரெடிட் சைட். வெரி குட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். உங்களுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது ரெண்டுக்குமான ஜர்னல் என்ட்ரி எப்படி தயார் பண்றதுன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டு ஐட்டம் salary அண்ட் கமிஷன் டு பார்ட்னர்ஸ். இது ரெண்டுமே பிசினஸுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். அதனால இது ரெண்டுமே நாமினல் அக்கவுண்ட். அப்ப இது டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா? கரெக்ட், இது ரெண்டுமே டெபிட்ல தான் வரும். பார்ட்னர்ஸ் salary அக்கவுண்ட் டேட்டா, பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இதுதான் இதுக்கான ஜர்னல். இதுல ஒரு சின்ன கால்குலேஷன் வரலாம். சில சம்ல உங்களுக்கு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கமிஷன் கொடுத்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். அதாவது அது இன்ட்ரெஸ்ட் ஆன் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷனா இல்ல ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷனான. இதே கமிஷன் ஆன் பெர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்திருந்தா நீங்க டைரக்டா அந்த அமௌண்ட் இன்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பண்ணலாம். அதாவது நெட் ப்ராஃபிட் இன்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பண்ணிட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஆனா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்திருந்தா நம்ம இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பண்ணணும் ஃபார்முலால. என்னன்னா நெட் ப்ராஃபிட் இன்டு ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பிளஸ் சச் கமிஷன். அதாவது கமிஷன் 10%னா அப்ப நெட் ப்ராஃபிட் இன்டு 10/110 பண்ணுவோம். சோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்திருந்தா 10/100ல ஃபைண்ட் பண்ணணும். இதே ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்திருந்தா 10/110ல கால்குலேட் பண்ணணும். இப்ப புரியுதா எப்படி salary அண்ட் கமிஷன் டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரி பண்ணணும்னு? சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன சம் பாப்போமா? From the following information, prepare capital account of the partners Shanti and Sumati when their capital are fixed. Capital fixed இருந்தா நம்ம என்னென்ன accounts maintain பண்ணுவோம்? Yes, we will be maintaining capital account and current account. So என்னென்ன details பார்க்கலாமா? Capital on 1st Jan 2018, Shanti 1 lakh, Sumati 80,000. Current account on 1st January 2018, credit balance 5,000 and 3,000. Additional capital introduced on 1st June 2018, 10,000 and 20,000. Drawings during the year 2018, 20,000 and 13,000. Interest of drawings 5,000 and 3,000. Share of profit for 2018, 10,000 and 8,000. Interest on capital 6,500, 5,400. Salary
9,000 and for Sumati nil. Commission for Shanti nil and for Sumati 1,200. இந்த சம்முக்கான சொல்யூஷன் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாமா? Opening balance of Shanti is 1 lakh and Sumati is 80,000. So, by balance brought down for Shanti will be 1 lakh and Sumati will be 80,000. இதை நம்ம credit sideல record பண்ணணும். Then, do they have any additional capital? Yes, ஆமா, அவங்களுக்கு additional capital இருக்கு. எவ்வளவு additional capital பண்ணிருக்காங்க? Shanti 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சுமதி 20,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. So, additional capital நம்மளோட capital value increase பண்ணும். அதனால credit sideல by bank 10,000 for Shanti and 20,000 for Sumati. அடுத்து drawings பண்ணிருக்காங்களா? ஆமா, ஆனா drawings இங்க வருமா? வராது. ஏனா இது fixed capital method. அதனால இங்க நம்ம drawings போட மாட்டோம். இங்க drawingsல ஸ்பெசிஃபிக்கா drawings against capitalனு கொடுத்திருந்தா மட்டும்தான் fixed capital methodல capital accountல drawings entry போடணும். அப்படி இல்லனா drawings current accountல தான் entry போடணும். இதுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் transaction இருக்கா? இல்ல. So balance பண்ணிடலாமா? So இந்த capital account உடைய balance 1,10,000 for Shanti and 1 lakh for Sumati. Okay, இப்போ நம்ம fixed capital account prepare பண்ணிட்டோம். அடுத்தது current account prepare பண்ணணும். So நம்ம என்னென்ன transactionல ஏற்கனவே entry போட்டுட்டோம்? Opening capital entry போட்டுட்டோம். Additional capital entryயும் போட்டுட்டோம். So மிச்சம் என்னெல்லாம் இருக்கு? Current account balance. So partners capital accountல opening balance will be the current account balance. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது credit balance ஆ debit balance ஆன்னு முதல்ல பாருங்க. சாந்திக்குமே credit balance தான், சுமதிக்குமே credit balance தான். So ரெண்டு பேருக்குமே credit sideல by balance brought down 5,000 and 3,000 னு entry போடலாம். இதே இங்க credit balance ஆ இல்லாம debit ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப debit sideல தான் இந்த balance போட்டிருக்கணும். Next, drawings. Drawings during the year 2018 is 20,000 and 13,000. So, உங்க எல்லாருக்குமே தெரியும். Drawings will reduce the value of your capital. அதனால இத current accountல 2 drawings, அதாவது debit sideல 2 drawings னு 20,000 and 13,000 entry போடணும். Interest on drawings. Interest on drawings-உமே partners கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய பணம் தான். அதனால இதையும் நம்ம டெபிட் சைடுல தான் என்ட்ரி போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 500 and 300. இதுக்கப்புறம் வேற என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018 10,000 and 8,000 rupees. ஸோ இது ப்ராஃபிட் அப்படின்றதுனால இட் வில் இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் யோர் கேபிட்டல். ஸோ இதை கிரெடிட் சைட்ல என்ட்ரி போடணும். பை Profit and Loss Appropriation Account 10,000 and 8,000. இதே Share of Profit ன்னு கொடுக்காம Share of Loss ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா இத டெபிட் சைடுல என்ட்ரி போட்டிருப்போம். அடுத்தது Interest on Capital. Interest on Capital firm ஒரு பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய பணம். இது ஒரு பார்ட்னருடைய முதல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது இட் வில் இன்க்ரீஸ் தி கேபிட்டல் வேல்யூ ஆஃப் தி பார்ட்னர்ஸ். அதனால இத கிரெடிட் சைடு தான் என்ட்ரி போடணும். தட் இஸ் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6,300 and 5,400. அடுத்தது salary. Salary is 9,000. ஸோ இதுவும் பார்ட்னருக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்றதுனால இதுவும் கிரெடிட் சைடு தான் என்ட்ரி ஆகும். அடுத்தது கமிஷன். கமிஷன் இதுவும் பார்ட்னருக்கு சேர வேண்டிய பணம். அதனால இதையும் கிரெடிட் சைடு தான் என்ட்ரி போடுவோம். மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை, அதாவது 2 balance carried down, நமக்கு 9,800 for Shanti and 4,300 for Sumati. ஸோ இதுதான் நம்மளுடைய பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு அடியில நம்ம எழுதக்கூடிய வேல்யூ. இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நிறைய புது புது டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ என்னென்னலாம் பார்த்தோன்னு ஒரு குவிக் ரீகால் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்.
பார்ட்னர்ஷிப் டீட் என்னன்னு பார்த்தோம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தோம். முக்கியமா நம்ம பார்த்தது ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் அமாங் பார்ட்னர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் எப்படி தயார் பண்றதுன்னு பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு இது சார்ந்த ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்கப்படும். உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒர்க் ஷீட்டையும் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எவ்ரி ஸ்டெப் யூ டேக் brings you closer to success. நம்ம எல்லாருமே கண்டிப்பா சியூடி கிளியர் பண்ண போறோம். அதுக்கான முயற்சிகளுக்கான முதல் படிதான் இந்த சாப்டர். So, believe in yourself and you will be successful. Let's meet in the next video. Happy learning!